சாந்தி கணேஷ் டாக்ஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மெனோபாஸ் பற்றி தாங்க. ஒவ்வொரு பெண்களும் எப்படி பூப்படைகிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமோ, அதே மாதிரி மெனோபாஸ் அப்படின்ற இதுவை யாருமே எஸ்கேப்பே ஆக முடியாது. ஸோ அந்த ஃபேஸை நம்ம கண்டிப்பாக க்ராஸ் பண்ணி தான் போவோம். ஆனால் அந்த ப்ரீ மெனோபாஸ்லேருந்து டியூரிங் மெனோபாஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம என்னென்னலாம் நம்ம உடம்புல நடக்குது, நம்ம ஏன் இப்படியெல்லாம் இருக்கோம் அப்படின்னு தெரியாமல் நமக்குள்ளேயே அந்த ஒரு கன்ஃபியூஷனோட இதை ட்ராவலே பண்ணுறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நமக்கு ரொம்ப முக்கியமான சத்துக்கள் அந்த நேரத்தில் கண்டிப்பாக தேவைப்படுது. நம்மளுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த கால்சியம் அப்சார்ப்ஷன் 30 வயசுக்குள்ளேயே அது குறைஞ்சிரும். ஆனால் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கால்சியம் சத்தை அதிகமாக எடுக்கும் போது அது கண்டிப்பாக நம்மளுடைய போனை மட்டும் சப்போர்ட் பண்ணலங்க, ஈவன் இந்த மெனோபாஸில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சேர்த்தே நமக்கு பார்க்குது. என்ன மேடம் அப்படி ஒரு பில்டப் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஆக்சுவலாக மெனோபாஸில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு அந்த ப்ரீ மெனோபாசல் ஸ்டேஜில் ஒரு ஹார்ட் ஃப்ளாஷஸ் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் ஜாஸ்தி இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருப்பாங்க. யூரின் போகிற இடத்துல நல்ல நெருப்பு கொதிக்கிற மாதிரி இருக்கும், ட்ரைனஸ் அதிகமாக இருக்கும், அஜீரண தொந்தரவு ஜாஸ்தி இருக்கும். ஸோ நம்மளுடைய சர்மமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பர்னிங் சென்சேஷனோடு இருப்பாங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறது, இது எல்லாமே மெனோபாஸில் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ரத்தப்போக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு போன்ஸோடைய பெயின், அதாவது ஜாயின்ட் பெயின்ஸ் அதிகமாகவே சஃபர் பண்ணுவாங்க, மசில் வீக்னஸ் ஃபீல் ஆகும், நைட்டில் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. இது எல்லாமே நம்ம ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த ஃபுட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய தயிர். அது பார்த்தீங்கன்னா கால்சியம் நிறைஞ்சிருக்கு. டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்த தயிர் ரொம்பவே முக்கியம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரோபயோட்டிக்கும் இது பண்ணுது, நமக்கு அந்த கால்சியம் சத்தையும் அதிகமாக்குது. இதனால நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இது டெய்லி ஒரு கப்பு தயிர் நம்ம சாப்பாட்லேயோ இல்லை அதுலேயே நம்ம பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை கலந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு நல்ல ஒரு சூத்னிங் எஃபெக்டை ஏற்படுத்தும். டைஜஷன் இஷ்யூஸ் வரவே வராது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம். இந்த மெக்னீஷியத்தில் இந்த வாழைப்பழம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. அதில் பொட்டாசியமும் இருக்குது, அதே நேரத்தில் ஃபைபரும் இருக்குது, ஒரு நல்ல ஃபில்லிங்கான ஃபுட்டும் கூட. ஏன்னா இந்த மாதிரி ஏஜில் நமக்கு இருக்கக்கூடிய இரிட்டேஷனில் நம்ம ஃபுட்டில் ஃபோக்கஸே பண்ண மாட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நமக்கு இந்த மாதிரி ஒரு மூட் ஸ்விங்ஸோ இல்லை ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்ஸையோ கொடுக்கும். அப்போ டெய்லி ஒரு வாழைப்பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இது நமக்கு அந்த மெக்னீஷியத்தையும் சரிப்படுத்துது, அதே நேரத்தில் நம்மளுடைய டைஜஷனையும் மலச்சிக்கல்லாம் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கு. மூணாவது உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டோஃபுன்னு சொல்லுவாங்க, சோயா ப்ராடக்ட். இதில் இந்த சோயாபீன் இருக்குல்ல, ஆனால் ஃபைப்ராய்டெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த சோயா ப்ராடக்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை மற்றபடி நம்ம இந்த சோயாவையோ இல்லை இந்த கருப்பு ராஜ்மா, அப்புறம் இந்த காராமணி எல்லாம் சொல்கிறோம்ல, கருப்பு காராமணி, சிகப்பு காராமணி, இதெல்லாம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மெனோபாஸ் ஸ்டேஜில் நமக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம இந்த நேரத்தில் நல்ல வாக்கிங் போகிறது நல்லது. இது நமக்கு எனர்ஜியையும் இன்க்ரீஸ் பண்ணும், அதே நேரத்தில் நமக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானோடைய பேலன்ஸையும் கொண்டு வரும். ஏன்னா இந்த நேரத்தில் நமக்கு அந்த ஹார்மோன் இம்பேலன்சஸ் கண்டிப்பாக நமக்கு ஹார்ட் ஃப்ளாஷஸ்ன்னு சொன்னால, அதே நேரத்தில் இந்த மூட் ஸ்விங்ஸ், இது எல்லாத்துக்கும் இதுதான் காரணமாகவே இருக்கும். இதில் எப்சம் சால்ட் பாத்தை நம்ம எடுக்கும் போது ரொம்பவே நமக்கு சப்போர்ட்டிவாகவே இருக்கும். இது காலையிலேயே ஒரு ரெஃப்ரெஷிங் எஃபெக்டை நமக்கு ஏற்படுத்தும். நம்ம குளிக்கிற தண்ணி அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு கைப்பிடி எப்சம் சால்ட்டை போட்டு நம்ம குளிக்கும் போது இது நமக்கு மைண்டையும் ரொம்ப பாசிட்டிவ் ஆக்குது, நம்ம பாடியையும் நல்லா எனர்ஜைஸ் பண்ணுது, சர்மத்தையும் பாதுகாக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஹைட்ரேஷன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி விட்டமின் டியும் ரொம்பவே முக்கியம். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டமின் டி நமக்கு இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்சஸ் சரிப்படுத்துறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா,
நம்ம உடம்புல செரோட்டனின்ற ஹார்மோனை அதிகரித்து இது நமக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ அது மூலயமா நமக்கு இந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் வரக்கூடிய பல தொந்தரவுகளுக்கு பிக் சொல்யூஷன்னே சொல்லலாம். இதுதான் இயற்கை மருத்துவத்தில் நம்ம வாழை குளியல், மண் குளியல், இதையே வெட் பேக்குன்னு கொடுப்போம். உடல் முழுக்க நம்ம அந்த ஈர துணியால் நம்ம அவங்கள பேக் பண்ணி நம்ம வெயிலில் எக்ஸ்போஸ் பண்ணும் போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா விட்டமின் டி நல்லாவே சிந்தசைஸ் ஆகும். வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது மூலயமாவும் நமக்கு இந்த மாதிரி ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மெனோபாஸை நம்ம யோகா ரெகுலராக பண்ணுறது மூலயமா இதில் சக்தி பந்தாசனம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த சக்கி சாலனா அப்படின்னா என்ன தெரியுமாங்க, இந்த மாவு ஆட்டுறது தான். நல்ல காலை 2த்தையும் விரிச்சிட்டு நம்ம கைகளை நல்லா ஃப்ரண்ட்ல வச்சு ஃபார்வர்டாக போய் பேக்லேயும் நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பெல்விஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது, ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுது, இது நம்மளுடைய நரம்புகளையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது, இது போன்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால மெனோபாஸில் வரக்கூடிய தொந்தரவுகளை ரொம்ப ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி போட்டு ஓட்டுற போஸ்டராக இருக்கட்டும், மரம் வெட்டுற போஸ்டராக இருக்கும், மலாசனம் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா நம்ம இந்த இந்தியன் டாய்லெட்டில் யூஸ் பண்ணும் போது இருக்கக்கூடிய போஸ்டர், இது எல்லாமே நம்மளுடைய பெல்விஸ், நம்மளுடைய அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த தசைகளை நல்லா வலிமைப்படுத்தி கர்ப்பப்பையை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இதுவே ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுனால இப்போ இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக. இப்போ சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, மேடம் நான் ப்ரெக்னன்சியில் கூட எனக்கு குழந்தை பிறந்த அந்த டியூரேஷன் ரொம்ப கம்மி, ரொம்ப ஈஸியாக நான் டெலிவரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த மெனோபாஸையும் ஒரு சிம்பிளான ஃபிசியாலஜியாக கடந்து போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுறது ரொம்பவே முக்கியம். அதுலேயும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸோடைய லெவல் அதிகமாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது நமக்கு இந்த மூட் ஸ்விங்ஸை இன்னும் அதிகமாக்கி ஒரு இரிட்டேஷனை காஸ் பண்ணும். ஸோ யோகாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிராமரி பிராணாயாமம் அப்படின்றது இருக்குது. இது நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைச்சி நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறது மட்டும் இல்லை, தூக்கத்தையும் நல்லா இன்டியூஸ் பண்ணுது, நம்ம உடல் முழுக்க நல்ல ஒரு தளர்வான நிலையில் ரொம்ப பாசிட்டிவாகவும் வச்சுருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக அந்த தேன் குளவி எப்படி ரீங்காரம் எழுப்புமோ அந்த மாதிரி இந்த பிராமரி பிராணாயாமத்தை நம்மளுடைய நாசிகள் வழியாக மூச்சு உள்ளிழுத்து நம்ம காதுகளை நம்மளுடைய ஆள்காட்டி விரலால் க்ளோஸ் பண்ணி நல்லா மூச்சு உள்ளிழுக்கிறோம். மூச்சை வெளியே விடும் போது இந்த ரீங்காரத்தை நம்ம எழுப்பும் போது அது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸையும் ரிலீவ் பண்ணுது, பிபியையும் கண்ட்ரோல் ஆக்குது, எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது, முக்கியமாக ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணுது. ஸோ இன்னும் அந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.